ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி குரல் சேனல். உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா, நான் உங்கள இந்த படத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு சர்வம் மாயாங்கிற ஒரு திரைப்படத்தோடைய திரை விமர்சனத்த பார்க்க போறோம். நவீன் பாலி, ஆஜு வர்கீஸ், ரியா சுப்பு, பிரீத்தி முகுந்தன் ஆகியோர் நடிப்பில் வெளியாகியுள்ள சர்வம் மாயாங்கிற மலையாள திரைப்படத்தோடைய தமிழ் திரை விமர்சனத்த பார்க்கலாமா? நம்பூதிரி குடும்பத்தை சேர்ந்த பிரபுந்து அவர்தான் நிவின் பாலி. அப்பாவை போல் பூஜை ஹோமம் செய்வதில் ஈடுபாடு இல்லாமல் கிட்டார் இசைக்கலைஞராக சினிமாவில் முயற்சி வருகிறார். கடவுள் நம்பிக்கை இல்லாத பிரபுந்து தனது இசைக்குழுவுடன் வெளிநாட்டிற்கு 2 மாதங்கள் பயணிக்க இருக்கிறார். ஆனால் அவருக்கு மட்டும் விசா ஏற்பாடு செய்யப்படவில்லை. இதனால் 2 மாதங்களுக்கு வேலை இல்லாமல் என்ன செய்வது என்று யோசிக்க அவரது உறவினர் ரூபேஷுடன் பூஜைகள் செய்ய உதவியாளராக செல்கிறார். ஒரு நாள் ரூபேஷுக்கு அடிபட்டு ஓய்வெடுக்க வேண்டிய நிலை வருவதால் பேயை ஓட்டும் வேலைக்கு பிரபுந்துவை அனுப்புகிறார் ரூபேஷ். அங்கு அவருக்கு தெரியாமலேயே பள்ளிக்கூட மாணவனின் உடலில் இருந்து ஒரு ஆவி வெளியேறி விடுகிறது. பின்னர் அந்த ஆவி தனது வீட்டில் தன்னுடன் இருப்பதை அறிகிறார் பிரபுந்து. ஆனால் பேய் போல் இல்லாமல் சாதாரண பெண்ணாக அந்த ஆவி பழகுகிறது. அதன் பின்னர் அந்த ஆவியின் பின்னணி என்ன, நிவின் பாலி எப்படி அதற்கு மோட்சத்தை பெற்று தந்தார் என்பதை இந்த படத்துடைய மீதி கதை. பிரபுந்து என்ற கதாபாத்திரத்தில் நிவின் பாலி அட்டகாசமாக நடித்துள்ளார். காமெடியும் எமோஷனையும் தனது நடிப்பின் மூலம் நேர்த்தியாக கடந்திருக்கிறார். ரியா சுப்புவுடன் அவர் பயணிக்கும் காட்சிகள் எல்லாமே சுவாரஸ்யமாக உள்ளன. குறிப்பாக கடவுள் பற்றிய புரிதல் பற்றி ரியா கூறும் காட்சி மிக சிறப்பாக எடுக்கப்பட்டுள்ளது. படம் முழுக்க ரியா சுப்புதான் ஆக்கிரமிக்கிறார். இவ்வளவு அழகான பேய் கூடவா இருந்தால் யார்தான் பயப்படுவார்கள் என்பது போல் அவர் ஒவ்வொரு காட்சியிலும் அழகாக தெரிவதுடன் தனது குடும்பத்தினால் ரசிக்க வைக்கிறார். அதே சமயம் பொசசிவாவது, உடைந்து அழுவது போன்ற காட்சிகளிலும் ரியா ஸ்கோர் செய்து உள்ளார். ரூபேஷாக அஜு வர்கீஸ் காமெடியில் கலக்குகிறார். நிவின் பாலியின் அப்பாவாக நடித்திருக்கும் ரகுநாத் பலேரி ஒரு காட்சியில் நம்ம எமோஷனல் ஆக்குகிறார். பிரீத்தி முகுந்தனுக்கு நல்ல கதாபாத்திரம். அதனை அவரும் நேர்த்தியாக ஒரு பாடலுக்கு நடனத்துடன் செய்துள்ளார். பிரியா பிரகாஷ் வாரியர், அல்போன்ஸ் புத்திரன் ஆகியோர் ஒரு காட்சியில் வந்து போகின்றனர். காமெடியாக ஆரம்பிக்கும் படம் மெல்ல மெல்ல காதல் படமாகவும் எமோஷனல் டிராமாவாகவும் மாறுகிறது. அதே சமயம் படம் முழுக்க காமெடியும் இருப்பதால் காட்சிக்கு காட்சி ரசிக்க வைக்கிறது. அகில் சத்யனின் திரைக்கதையும் இயக்கமும் ஜஸ்டின் பிரபாகரனின் பின்னணி இசையும் பாடல்களும் படத்திற்கு இன்னொரு பலம். ஷரண் வேலாயுதனின் கேமரா கண்களுக்கு விருந்து. அகில் சத்யனின் எடிட்டிங் ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு. ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தா நிவின் பாலி, ரியா சுப்புவின் நடிப்பு, கதை, திரைக்கதை, பேக்ரவுண்ட் மியூசிக், வசனங்கள் மற்றும் படத்தொகுப்பு எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லலாம். மைனஸ் பாயிண்ட்னு சொல்லப்போனால் பெரிதாக ஒன்றுமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஃபீல் குட் மூவியாக இந்த படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆல்ரெடி பழைய ஸ்டோரியே எழுதி வச்ச மாதிரி எடுத்து வச்ச மாதிரியே இருந்தாலும் ஒரு பேய் ஜானரை இந்த அளவுக்கு ஜாலியாக காட்ட முடியும் அப்படிங்கிறத ஒரு மலையாள படத்தில் சூப்பராக அழகாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த சர்வம் மாயா பார்வையாளர்களை அப்படியே ஆட்கொள்ளும். கண்டிப்பாக குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படம். இப்போது இந்த படம் தேட்டரில் இல்லை, ஓடிடியில் இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த வீக்கெண்ட் இந்த படத்தை ஓடிடியில் பாருங்கள். நல்லா இருக்குது, ஃபீல் குட் மூவியாக இருக்குது, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். நம்ம இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4/5. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.